அவரில் மகிழ்ந்திருப்போம். இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உந்தன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உந்தன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உந்தன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உந்தன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. பெயர் சொல்லி அழைத்த தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன், உன்னை மகிமைப்படுத்திடுவார், உன்னை மகிமைப்படுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உந்தன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உந்தன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பார்,
முடிவதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. சாபம் உன்னை அணுகுவதில்லை. சாபம் உன்னை அணுகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உந்தன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உந்தன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உந்தன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உந்தன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. வியாதிகள் வருவதில்லை. வாதைகள் தொடர்வதில்லை. வியாதிகள் வருவதில்லை. வாதைகள் தொடர்வதில்லை. ஆண்டுகள் முடிவதில்லை. ஆண்டுகள் முடிவதில்லை. அவர் கிருபை விலகுவதில்லை. அவர் கிருபை விலகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உந்தன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உந்தன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உந்தன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உந்தன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தோஷமா வந்துருக்கீங்களா ஆலயத்துக்கு? ஆமென். அப்படி ஒரு சிரிச்ச முகத்தோட கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ ஃபாதர். இந்த நல்ல சாயங்கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அங்கங்கே அலைஞ்சிட்டு இருந்தோம், எங்களை கூடி வச்சு உங்களை ஆராதிக்க இந்த அந்தி நேரத்தை எங்களை பயன்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு சில பாடல்களை பாடினீங்க. நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டோட சமூகத்தில் காத்திருந்து இந்த அற்புத ஆராதனைக்கு வந்திருக்கிற நம்ம, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்துடாதா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் வந்திருக்கிறோம் இல்லையா? நம்ம எல்லாரும் அப்படி தானே வந்திருக்கிறோம். ஏதாவது ஒரு அற்புதம் செய்ய மாட்டீங்களா ஆண்டவரே? இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் எவ்வளோ பாடுகளை நீங்கள் சகித்தாலும் ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் அற்புதங்களை செய்து உங்களோட வந்த ஒருத்தர் கூட ஒரு நன்மையை வாங்காமல் போகலை.
எங்களுக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கிற நமக்கு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யும்படியாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆமாம், கொஞ்ச நேரம் அப்படி எழுந்திருப்போமா? தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, சாபம் உன்னை ஒன்றும் செய்யாது. தேங்க்யூ ஃபாதர். ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, கிருபை நிறைந்த தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூ ஃபாதர். ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நல்ல பிதாவே, ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. அப்படியே கண்களை மூடி பரலோகத்தை பார்த்து அப்படியே ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் வீடுகளில் நிறைய பாடுகள் உண்டு ஆண்டவரே. எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், எங்களுடைய தொழில்களில், வேலைகள்லாம் பல பாடுகள் உண்டு. உங்கள் சமூகத்தில் வந்தால் தான் அந்த பாடுகளுக்கு ஒரு ரிசல்ட்டு, ஒரு முடிவு, ஒரு ஜெயம் கிடைக்கும் அப்படின்ட்டு உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ அற்புதங்களை செய்திருக்கீங்க ஆண்டவரே. ஆனால் நாங்களும் சில காரியங்களை செய்யணுன்ட்டு நீங்கள் எதிர்பார்க்கிறீர் தகப்பனே. ஆராதிக்க வேண்டும் கர்த்தர், என் வழியில் நடக்கணும், வசனத்தின்படி நடக்கணும், அப்படிலாம் நீங்கள் விரும்புகிறத நாங்கள் நினைக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த சாயங்கால வேளையில் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினால கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆதரிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து நல்ல கண்களை மூடி பரலோகத்தை பார்த்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே. நல்லா உணர்ந்து, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய. தேங்க்யூ ஃபாதர். இறங்கி வாருமே இந்த இடமசைய, உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, கண் துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தால், துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தால், நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திடவே, நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திடவே. சேர்ந்து பாடுங்க. நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திடவே, நிறைத்திடுமே என்னை ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பத்மோ தீவினிலே பகலிரவாய்
பக்தரை தேற்றினீரே. பத்மோ தீவினிலே பக்தரை தேற்றினீரே. என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. நல்லா உணர்ந்து என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. என்னையும் தேற்றி இந்த வேளையிலே. என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. எங்கள் அன்பு தகப்பனே, எங்களை இறங்கி எங்கள் மத்தியில் வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுமா. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடுகிறதற்காக, இறங்கி வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாரும் தூய ஆவியே, எங்கள் மத்தியில் அசைவாடுங்கப்பா. ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் அசைவாடு எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை உள்ள பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு இருதயங்களில் இருக்கிற பாடுகளுக்கு நேராக கர்த்தர் அசைவாடும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க வீட்டில் கர்த்தர் அசைவாடும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் தங்கி இருக்கிற இடத்துல, எங்க படிப்பு நேரங்கள்ல, நாங்கள் வேலை பார்க்குற நேரங்கள்ல உங்க கிருபை எங்களை அசைவாடும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. பத்மு தீவில் இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, இந்த ஆலயத்தின் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆவியானவரோடு கூட நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய வீடுகளில் செல்லும் பொழுது ஆவியானவர் எங்கள் வீட்டை அலங்கரிக்கிறதற்காக, சமாதானப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம். தூபா ஷாபா லாதா ராபா. நல்ல ஆண்டவருடைய சமூகத்தில் அபிஷேகத்தில் நிறைஞ்சி அந்நிய பாசைகளை பேச்சு ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரோட துதிப்போமா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். தீபா காலாபா தீமா ராபாலா தீபா ஷவுல தரபு தீமா கலா திரிபாலா தர ஷிக்ல பிரபு. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. நீர் வாரும் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் வந்து இறங்கி எங்கள் தேவைகளை சந்திக்க முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அழுகையின் கண்ணீரை ஆட்டி தேட்டுகிறவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வார்த்தைகளை பற்றி கொண்டு இன்னும் நடக்கலையே என்று சொல்லி ஏங்கி தவிக்கிற பிள்ளையுடைய உள்ளங்கள்ல ஆவியானவர் பேசி அதை நிறைவேற்றுகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளை நாங்கள் அந்த திரும்பி செல்லும் பொழுது எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய காரியங்கள்ல நாங்கள் ஆவியிலும் சரீரத்திலும் எங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் நொந்து போயிருக்கிற அநேக காரியங்களுக்கு தீர்வு உண்டாகும்படி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கிருபை உள்ள கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. ஸ்தோத்திரிக்கிறப்ப நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ ஃபாதர். எங்கள் தேவைகள் சந்திக்கப்பட போகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவைகள் நிறைவேற போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய காரியம் அற்புதமாய் மாறப்போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் எதிர்பார்த்திருக்கிற காரியம் நிறைவேற போகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தடைகளால் இன்றோடு மாறுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. அதுக்கு விரோதமாய் செயல்பட எல்லா அந்தரங்க கிரியைகளையும் மாறுகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் என்று கர்த்தர் கடைசி வரை எங்களை காத்து வருகிற கர்த்தர் இந்த தீங்களுக்கெல்லாம் விலக்கி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அழுத காரியங்கள் கண்ணீரின் காரியங்கள் ஆண்டவரே தித்திப்பாய் மாறும், களிப்பாய் மாறும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே. நீ அழுது கொண்டு இரா என்ற வசனத்தின்படி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்ற வசனத்தின்படி அந்த துளிர்வை காண காத்திருக்கிறோம் ஆண்டவரே. Thank you Father. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி இதயத்தோடு துதிக்கிறப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை 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 கிருபை
ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தாவீது சொல்லுகிறது போல நீங்க எங்களை ஆண்டவரே தண்டித்தால் நாங்கள் எங்கோ போயிரோம். ஆண்டவரே எங்களை மட்டாய் தண்டிக்கும்படியாக தாவீது செபித்தது போல செபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் பாவங்களை நினைச்சா ஆண்டவரே எங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவரே எங்கள் அக்கிரமங்களை நினைச்சா ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவரே அப்பா எங்களை மட்டாய் தண்டித்து ஆண்டவரே எங்களை நேர் வழியில் நேரான பாதைகளை நடத்தும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் செபிக்கிறோம். ஆண்டவரே இரக்கமுள்ள கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். நீர் இல்லாமல் எங்களுக்கு ஒரு வாழ்வு கிடையவே கிடையாது. ஆண்டவரே தேங்க்யூ ஃபாதர். ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே நீங்க இல்லாம எங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமையாது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்க இல்லாம எங்களுக்கு வாழ்க்கை ஆண்டவரே நேர்த்தியா இருக்காது. ஆண்டவரே அது சூனியமான வாழ்க்கையா இருக்கும். ஆண்டவர் நாங்கள் நடப்போம், வாழ்வோம், எல்லாம் செய்வோம். எங்க வாழ்க்கையில கர்த்தர் மட்டும் இல்லைன்னா அது சூனியமான வாழ்க்கையா, அடுக்கு நிறைந்த வாழ்க்கை, குப்பையில் போடக்கூடிய ஒரு வாழ்க்கையா மாறும். எங்க ஆண்டவர் எங்க வாழ்க்கையில வந்து விட்டார். முப்பரி நூல் சீக்கிரத்தில் அறாது என்று சொன்னது போல ஆண்டவரே நீங்களே எங்க வாழ்க்கையில வந்து விட்டால் ஆண்டவரே அது ஜெயமாக மாறும், அது சித்திப்பாக மாறும், அது களிப்பாய் மாறும். ஆண்டவரே பெற்ற ஆண்டவரே அபிஷேகத்தை காத்துக் கொள்ளுகிறதுல உன்னதமான அனுபவமாக அது மாறும். ஆண்டவரே தீர்க்கதரிசிகள் சொன்னது போல ஆண்டவரே எங்க வாழ்க்கையில் உங்களுடைய சித்தத்தின்படி வசனத்தினால நிறைவேறும். ஆண்டவரே தீமோரா ஷவுல தரபாபா லீபராமா நீக்கலா தரபா. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் பரிசுத்த பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். கொஞ்ச நேரம் பாடி ஆராதித்தோம். ஆண்டவரே உங்கள் கிருபை எங்களை தாங்கும்படியாக செபிக்கிறோம். கர்த்தாவே இப்பொழுதும் கூட நம்முடைய சத்தியத்தில் ஆண்டவர் நாங்கள் நடப்பதற்கும் அநேக காரியங்களுக்காக செபிப்பதற்கும் காத்திருக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம அப்படியே உட்காரலாம். தேங்க்யூ. ஆமென். ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் யாரும் எடுக்க வேண்டாம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு வராங்க. கொண்டு வந்து ஆண்டவர் முன்னால் நிறுத்துறாங்க. ஒரு பக்கம் கூட்டிட்டு இருந்த மனிதர்கள், ஒரு பக்கம் ஒரு ஸ்திரீ, நடுவில் இயேசு கிறிஸ்து நிற்கிறார். அந்த சிச்சுவேஷன் அப்படி கொண்டு வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கூட அது வசதியாக இருக்கும். அவரெல்லாம் சொல்கிறாங்க வந்து இந்த ஸ்திரீ பாவம் செய்தால் கை மையமாக பிடிப்பட்டால் உங்கள்கிட்ட வந்து நிறுத்தி இருக்கிறோம் அப்படின்ட்டு. அவங்க 2 காரியத்துக்காக கொண்டு வந்தாங்க. இயேசு கிறிஸ்துனுடைய குற்றம் கண்டுபிடிப்பதற்கு 2 வகையிலையும் முடியாது என்பதற்காக இந்த ஸ்திரீ பலிக்கடாயிட்டா. இந்த ஸ்திரீயை குற்றப்படுத்தணும், ஸ்திரீக்கு தண்டனை கொடுக்கணுங்கிறது அவரோட நோக்கம் இல்லை. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கமாக இருந்து. இவளை அதாவது மோசையின் பிரமாணத்தின்படி இவளை கல்லறிந்து கொல்ல வேண்டும். இதுதான் சட்டம். நல்லா பார்த்துக்கணும். கல்லறிந்து கொல்ல வேண்டும். இவங்க வந்து நிறுத்தும் போது சொல்றாங்க, போதகரே இவள் நாங்கள் கையை மையமா பிடிக்கப்பட்டோம். மோசையின் சட்டத்தின்படி இவளை கல்லறிந்து கொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒருவேளை கல்லறிந்து கொல்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே சொல்லுவாங்க, பாவிகளை ரட்சிக்க வந்தாரு, ஆனால் கல்லறிந்து கொல்ல சொல்றாரு அப்படின்னு தப்பா நினைப்பாங்க. அது மட்டும் இல்லை, காணாமல் போன ஆடுகளை தேடி தான் இயேசு கிறிஸ்து வந்தேன்னு சொன்னாரு. ஆனால் இப்போ இவளை கல்லறிந்தா அது பாவிகளை ரட்சிக்க வந்ததாக ஆகாதுன்னு சொல்லி அதுவும் முடியாது. ஒருவேளை கொண்டு போடுங்க, மன்னித்து விட்டால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நியாயப்பிரமாணம் சொல்லுது கல்லறிந்து கொள்ள வேண்டும், ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொன்னார்னா நியாயப்பிரமாணத்துக்கு புறம்பானதாக மாறிடும். அப்போ அப்படின்னு சொல்ல முடியாது, இப்படின்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே அப்படியே குனிந்து எழுதி கொண்டிருந்தார். அவங்க திரும்பவும் கேட்டுங்க, போதகரே சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அவர் எழும்பி, உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல் அவன் மேலே எறியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை எடுத்து எறியட்டுன்னு சொல்லிட்டு திரும்பவும் குனிந்து அவர் எழுத தொடங்கினார். அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. கொஞ்ச நேரத்தில் யாருமே அங்கே இல்லை. இயேசு கிறிஸ்து எழுப்பி பார்க்கும் பொழுது அங்கே யாருமே இல்லை. அப்போ ஆண்டவர் அவளை பார்த்து கேட்குறாரு, யாரும் உனக்கு தீர்ப்பு சொல்லலையான்னு கேட்கும்போது அவள் சொல்லுவா, இல்லை ஆண்டவரே, யாரும் எனக்கு தீர்ப்பு செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேர்டு உடனே சொல்லுவார், இனி பாவம் செய்யாத, நீ போ, இனி பாவம் செய்யாதுன்னு சொல்லி அனுப்பி விட்டுவார். இதில் ஒரு நல்ல ரகசியம் என்ன தெரியுமா?
குற்றப்படுத்த வந்தவர்களெல்லாம் போதகரேன்னு கூப்பிட்டாங்க. போதகர்னா யாரு? டீச்சர், போதிக்கிறவர், போதகரேன்னு கூப்பிட்டாங்க. ஆனால் அந்த ஸ்திரீ திரும்பி செல்லும் பொழுது ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போனார். அல்லேலூயா. குற்றப்படுத்த வந்தவர்களுக்கெல்லாம் போதகரா தெரிந்தாரு. பாவத்தை மன்னிச்ச அந்த சகோதரிக்கு மட்டும் அவர் ஆண்டவரா தெரிஞ்சார். அது மட்டும் இல்லை, அந்த போதகரும் அதாவது இயேசு கிறிஸ்து அந்த மகளும் மட்டும்தான் நிற்கிறாங்க. 2 பேரும் தனித்து நிற்கிறாங்க. இந்த மன்னித்து விட்ட உடனே அவள் போயிட்டான். என் அன்பான பிள்ளைகளை உங்களுக்கு நான் ஒரு சொல்லக்கூடிய ஒரு அந்த அந்த ஆழமான ஒரு சத்தியம் என்னன்னா, ஒரு மகள் கர்த்தர் அல்லது ஒரு மகன் கர்த்தர் தன்னுடைய ஜெப அறையில் அல்லது தன்னில் வீட்டில் ஒரு அறையில் 2 பேரும் தனித்து இருக்கும்போது தான் அந்த அப்பாவுடைய ஆசீர்வாதம் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் தன் பிள்ளைக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத இந்த இடம் நமக்கு நிரூபிக்குது. இயேசு கிறிஸ்துவும் அந்த ஸ்திரீயும் தனியாக இருக்கும் பொழுது, நீ போ, இனி பாவம் செய்யணும் மன்னிச்சு விட்டுட்டார். அந்த 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 மகா சந்தோஷமாக போனான். அதே போல தான் நானும் இயேசு கிறிஸ்துவும் என்னுடைய தனி அறையில் இருந்து ஆண்டவரோடு பேசும்போது தான் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய முடியும். அல்லேலூயா, ஆமேன். அப்படிப்பட்ட அனுபவம் தான் நமக்கு முக்கியமாக தேவை. ஆமேன். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஆமேன். ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆனால் குற்றச்சாட்டினவர் போயிட்டாங்க, அந்த சகோதரியும் உயிரோடு போனான். இன்றைக்கு நம்ம எத்தனையோ பேர் நம்ம குடும்பங்களில் குற்றம் சாட்டிருப்பாங்க இல்லையா? நம்முடைய நண்பர்கள் எத்தனையோ பேர் குற்றம் சாட்டிருப்பாங்க. நம்முடைய பக்கத்தில் இருக்க நம்ம வீட்டுக்குள்ளே எத்தனையோ பேர் நம்மளை குற்றம் சாட்டிருப்பாங்க. நம்ம பக்கத்தில் உள்ளவங்க வேண்டாதவங்க அல்லது நமக்கு பராமைப்பட்டவங்க சொல்லியிருப்பாங்க, இனி நீ வாழ மாட்டா, இனி நீ பிழைச்சிக்கிட மாட்டா, என் வாழ்க்கை இதோட முடிஞ்சு, நீ வாழ்வது வேஸ்ட், உன்னை இவ்வளோ கடத்தெல்லாம் தீர்க்க முடியாது, இவ்வளோ பெரிய நோயெல்லாம் தீர்க்க முடியாது, இதோட நீ செத்துப்போவ அப்படின்னு சொன்ன அநேகர் இல்லை. நீங்களும் நானும் இன்னைக்கு உயிர் வாழ்கிறோம். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ ஃபாதர். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. சொல்லப்பட்டவர்கள் அனைவரை காணல, ஆனால் கர்த்தர் நம்மளை ஜீவனோட வைத்திருக்கிறார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்பதற்கு இதெல்லாம் மிகப்பெரிய சான்றுகள். ஆண்டவர் தருணம் கொடுக்கிறார், ஆண்டவர் சில சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார், ஆண்டவரோடு தனியாக பேசி ஆண்டவரோடு உறவாடணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த நேரங்களெல்லாம் வீணாக கழித்து விடக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த உலகத்தில் கர்த்தர் வாழ்ந்த நாட்களில் எவ்வளோ பெரிய அற்புதங்களெல்லாம் செய்தார் நிறைய இருக்குது. அந்த வேதம் சொல்லுகிறது, அவர் செய்த அற்புதங்களெல்லாம் இந்த புஸ்தகத்தில் எழுதுனா புஸ்தகம்லாம் தீராது. அவ்வளோ பெரிய அற்புதங்களெல்லாம் இந்த 3.5 வருஷத்தில் ஆண்டவர் செய்திருக்கிறார். செய்த அற்புதங்கள்லாம் பார்த்தீங்க. காணா ஒரு கல்யாணத்தில் வெறும் பச்சை தண்ணியை ஒரு திராட்சரசமாக மாற்றினார். உங்கள் வாழ்க்கையில பெரிய மலை போன்று இருக்கிற காரியத்தை ஆண்டவர் லகுவாக முடிக்க முடியாது. இன்னைக்கு அப்படிப்பட்டிருக்கா நம்ம ஜெபிக்க போகிறோம். நமக்கு இன்னைக்கு ஒரு நல்ல நாளாக அமையற்று, என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமான நாளாக இந்த ராத்திரி வேளை அமையட்டும். தகப்பனே ஸ்தோத்திரம். சீமோனின் மாமியாய் சொரத்தினால காய்ச்சல்னால எழும்ப முடியாமல் கிடக்காரு. கர்த்தர் போய் ஒரு தொட்டு உடனே அவ எழுப்பி சோகமாக்குனார். ஒரு பாடையை தொட்டு சோகமாக்குனார். லாசர் 4 நாள் ஆச்சு மறிச்சு வெளியே வான்னு சொன்னோடனே அந்த லாசர் அந்த கட்டோட வெளியே வந்தான் அப்படின்னு நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அந்த சகோதரிகளுக்கு அந்த சகோதரனை திரும்ப கொடுத்தார் அப்படின்ட்டு நம்ம வேதத்தில் பார்க்குறோம். 38 வருஷமா நோய்வாய்ப்பட்டு சுகவீனமாக 38 வருஷம்னா ஆயுசு கால்களில் பாதி போயிடுச்சு. அப்படிப்பட்ட நாட்களில் இருந்தவங்களுக்கு கூட என் தேவனால சுகமாக்க முடிந்தது. அல்லேலூயா. நம்ம அப்படியெல்லாம் இல்லைல்ல. 35 வருஷம் மட்டும் நம்ம நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்க முடியும்னா உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சுகம் கொடுக்க முடியும். ஆமென். உங்களுக்கும் எனக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். ஏதோ ஒரு காரியத்தில் நான் இன்னைக்கு ரொம்ப போராடிட்டு ஆண்டவரே இதை தவிர்க்கவே முடியாது, நீங்க செய்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த நாட்கள் லேட் ஆகிட்டே ஒரு வேளை போயிட்டு இருக்குன்னா, ஆண்டவர் இந்த நாட்களில் நீங்க ஆண்டவரோடு தனித்து இருக்கும் பொழுது ஆண்டவரும் நீங்களும் ஒரு செப அறையில் ஒரு வீட்டில் ஒரு மூலையில் உட்கார்ந்து செபிக்கும் பொழுது, ஆண்டவரோடு செபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார் செய்வார் செய்வார். அல்லேலூயா. நம்ம அதுக்கு தான் இன்னைக்கு இந்த நேரத்தில் நம்ம ஆண்டோட சமூகத்தில்
நம்ம ஜெபிக்க போகிறோம். என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்திருங்க ஆண்டவரே, என் பிள்ளைகள் ஒரு வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்திருங்க ஆண்டவரே. அப்பா, ஒரு வார்த்தை தான் சொன்னார், ஒரு பெரிய அத்தி மரம் அப்படியே பட்டு போயிடுச்சு. ஒரு வேர்டு, வாங்கிட்டேன் ஒரு தினம் ஒரு காலம் கனி கொடுத்து சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க போயிட்டு ஊழிலாம் முடிச்சு சாயங்காலம் வரதுக்குள்ள அந்த மரமே அப்படியே பட்டு போச்சு. எவ்வளோ வல்லமல்வர் நம்ம ஆண்டவர் இல்லையா? நாம தான் நினைச்சிரோம் சாதாரண காரியத்துக்கு கூட சும்மா, அதாவது எவ்வளோ பெரிய காரியங்கள் வந்தாலும் ஆண்டவர் நம்புறது கிடையாது. சொல்லுறோம், செய்கிறோம், ஆனால் உள்ளான மனுஷனை நமக்கு நம்பிக்கை இருக்கான்னு பார்த்தா அது கொஞ்சம் ஏறி இறங்கி தான் போயிட்டு இருக்கு. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம பார்த்து சொல்லுகிறார், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உங்கள் வாழ்க்கையில் காரியங்கள் அப்படியே நிறைவேறும் அப்படின்னு சொல்லுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு காரியம் நிறைவேறுவதற்காக நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க போகிறோம். தகப்பனே ஸ்தோத்திரம். அது திடீர்னு காசு கொடுக்க, அந்த வரி கொடுக்க காசு இல்லாமல் போயிட்டு உடனே பேதுரு கூப்பிட்டு ஒரு தூண்டில் போட்டு ஒரு மீனை பிடி, அந்த மீனுக்கு வாயில் வெள்ளி பணம் இருக்கும், அதை எடுத்து உனக்காகவும் எனக்காகவும் வரி செலுத்து அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ காரியங்களை செய்ய முடியல ஆண்டவர், ஏன் நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்ய முடியலையே அப்படின்னு செய்திருக்கிறாரு, இல்லைன்னு இல்லை. ஆனாலும் நம்முடைய தேவைகள் நிறைய இருக்குது. ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் ஜெபிக்க போகிறோம். பிறந்ததுலேருந்து அல்லது விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து அல்லது திருமணம் முடிஞ்ச நாள்லேருந்து எவ்வளோ நமக்கு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு அது வேணும், இது வேணும், வீடு வேணும், கார் வேணும், ஆண்டவரே என் கடனெல்லாம் தீரணும், என் நோயெல்லாம் தீரணும், என் பிள்ளையோட வாழ்க்கை இப்படிலாம் இருக்கணும், எவ்வளோ காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? நிறைய நிறைவேறு இருக்குது. இன்னும் காலங்கள் வரும்போது ஷேராக நிறைவேறும். ஆனால் ஆண்டவரும் நம்மகிட்ட சில காரியங்களை எதிர்பார்க்குறாரு. நம்ம வாங்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கக்கூடாது. நம்ம எப்பவும் ஆண்டோட கேட்குறோம். ஒரு செப்பனாலே சிலருக்கு என்னது அப்படியே ஆண்டோட கேட்டுகிட்டே இருக்கணும். நோ, அப்படி கிடையாது. ஜெபிக்க கேட்கறதுக்கு ஒன்று ஒரு நேரம், மற்ற நேரம் ஆண்டவர் எல்லாம் துதிக்கணும், ஆராதிக்கணும், பாடணும், அவருடைய பிள்ளைய வாழணும்னு அவர் எதிர்பார்க்காரு. இந்த வேத வசனத்தின்படி என் பிள்ளைய நீ வாழணும்னு அவர் எதிர்பார்க்காரு. பிள்ளைக்கு தானே கொடுப்பாங்க, பிள்ளைக்கு தானே கொடுக்க முடியும். மற்றவங்களுக்கு கொடுப்பது ஒரு ஒரு தர்மம் செய்வோம் இல்லையா? ஆனால் பிள்ளைக்கு தானே உரிமையை கொடுக்க முடியும். அப்போது கர்த்தர் அந்த வார்த்தையின்படி நீ நடக்கணும்னு ஆசைப்படுறார். அப்போ ஆண்டோட சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது ஆண்டோட சமூகத்தை கொஞ்ச நேரம் அப்படி எல்லாரும் எழுப்பிருந்து ஒரு நிமிஷம் எழுப்பிருந்து ஜெபிக்க போகிறோம். நம்ம ஜெபிக்க வேண்டிய முதல் காரியம் ஏதாவது ஜெபிக்க போகிறோம்னா, உங்கள் வார்த்தையின்படி என்னை நடத்துங்க ஆண்டவரே, உங்கள் வார்த்தையின்படி என்னை நடத்துங்க, உலகத்தின் வார்த்தையின்படி அல்ல. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை அப்படி நடக்க முடியாத சில சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது. அதில் உங்கள் பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்தும்படியாக, குற்றம் செய்யாதபடி, பாவம் செய்யாதபடி என்னை நடத்தும்படியாக நம்ம ஆண்டவர்கிட்ட அப்படியே கொஞ்ச நேரம் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணோமா? முழங்கால் படி முடிஞ்சவங்க ரொம்ப பாரத்தோட எனக்கு நீங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு விரும்புகிறதுனால நேரத்தில் முழங்கால் படியிட முடிஞ்சவங்க நல்லா முழங்கால் படிட்டு, நீங்கள் யாரையும் பார்க்கக்கூடாது, உங்கள் முன்னால் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தெரியணும். ஆமென். பிதாவானவர் மட்டும்தான் தெரியணும், பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் தெரியணும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் தவறு செய்தவன் ஆண்டவரே, தப்பு பண்ணவன் தான் ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, ஸ்தோத்திரம், எனக்கு இறங்குங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரு மன்னிப்பை கேட்டுட்டு கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ ஃபாதர். ஸ்தோத்திரிக்க அப்படியே கண்களை மூடி. ஆமென். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே கேளுங்க. ஆமென். தேங்க்யூ ஃபாதர். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, கிருபை உள்ள கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்க ஆண்டவரே, தகப்பனே மன்னிச்சிருங்க. வீட்டில் பேசின பேச்சு ஆண்டவரே, வெளியே பேசின பேச்சு ஆண்டவரே, தொழிலில், வியாபாரத்தில், வெளியில் ஆண்டவரே, கடைகளில், உத்தியோகத்தில் பேசின தவறுதலான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள் ஆண்டவரே எல்லாம் மன்னிச்சிருங்க. இந்த பாவம் தான் என் இருதயத்தை புண்படுத்திக்கிட்டே இருக்கு ஆண்டவரே, என் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இந்த பாவங்கள் செய்யாதபடிய நிலைநிறுத்தும்படி ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே, என்னை நிலைநிறுத்துங்கப்பா. வேத வசனத்தில் நிலைநிறுத்துகிற ஒரு அனுபவத்தை எனக்கு தாங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஆத்துமம் தன்னை குளிர பண்ணி அடியேன் கால்களை நீதி என்னும் நேத்திரம் பாதையில் அவர் நிமித்தம் நிதமும் சுகமாய் நடத்துகிறார் தேவ பிதா
எந்தன் மேய்ப்பனல்லோ. சிறுமை தாட்சி அடைகிலனே தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ. சிறுமை தாட்சி அடைகிலனே பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி பாங்காயன கந்தேற்படுத்தி சுகதைலம் கொண்டன் தலையை சுகமாய் அபிஷேகம் செய்குவார் தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ. சிறுமை தாட்சி அடைகிலனே சாநிழல் பள்ள திரங்கிடினும் சற்றும் தீங்கு கண்டஞ்சேனே. வானபரன் என்னோடிருப்பார் வளைத்தடியும் கோலுமை தேற்றும் தேவபிதா. சிறுமை தாட்சி அடைகிலனே தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ. சிறுமை தாட்சி அடைகிலனே. அப்பாட்ட கொஞ்ச நேரம் ஒரு பிள்ளை அப்பாட்ட போய் கேட்கறது மாதிரி ஆண்டவருடைய சமூகத்தில் உங்க தேவைகளை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் கேளுங்க. கர்த்தர் இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்யணும், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும் ஆண்டவரே அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும். நான் எல்லா வாரம் வந்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் அவங்ககிட்ட கேட்குறேன். ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், இது அற்புதத்தின் ஆராதனை. கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டிய ஆராதனை, கர்த்தர் அற்புதம் செய்கிற ஆராதனை. இந்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் பலிக்க வேண்டிய காரியத்தில் இந்த நாள் அது அப்படியே அமையட்டும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கண்களை மூடி பரலோகத்தை பார்த்து கொஞ்சம் எங்களுக்கு இறங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அந்த பாவியான ஸ்திரீக்கு இறங்குனது போல ஆண்டவரே ஸ்தோத்திரம், உங்களுடைய திரளான இரக்கங்கள் உண்டே அப்படின்னு வேதம் சொல்லுது ஆண்டவரே. உங்கள்கிட்ட அளவில்லாத இரக்கங்கள் இருக்கு ஆண்டவரே. நீங்க சொல்ல ஆகும் ஆண்டவர் கட்டளையிட நிற்கும்னு வேதத்துல பாக்குறோம் ஆண்டவரே. காற்றையும் கடலையும் ஒரு வார்த்தை சொன்ன உடனே அப்படியே அந்த பெரிய கடல் அப்படியே அது அமைதலாயிட்டு நாங்க பாக்குறோம் ஆண்டவரே. உங்களால முடியும்னு நாங்க நினைக்கிறோம் ஆண்டவரே. அதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்க மாம்சம் சில வேளைகளை இது எப்படி முடியும் அப்படின்ட்டு கேள்வி கேட்கும் ஆண்டவரே. இது எப்படி நடக்கும்னு கேள்வி கேட்கும் ஆண்டவரே. இது கர்த்தரால் ஆகும் என்று எங்களுக்கு பதில் தருகிறீர் ஆண்டவரே. இது கர்த்தரால் நடக்கும் என்று எங்களுக்கு பதில் தருகிறீர் ஆண்டவரே. இது தேவனால் கூடும் என்று எங்களுக்கு பதில் தருகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. அப்படியே கெஞ்சுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவருடைய சமூகத்தை அப்படியே கேளுங்க. உதவி செய்யுங்கப்பா. தப்பை பார்த்துட்டு என் பாவத்தை பார்த்துட்டு காரியத்தை செய்யாதபடிக்கு என்னை விட்டுறாதுங்க. நான் உங்க பிள்ளை தான், நான் தவறி போனாலும் உங்க பிள்ளை தான் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அப்பாவிட்ட இருந்து பிரிச்சுக்கிட்டு காசெல்லாம் வாங்கிட்டு தூரத்தடத்துல போனாலும் ஆண்டவரே, நான் எங்க அப்பாவுக்கு வேலைக்காரன்னு நான் சொன்னாலும் எங்க அப்பா என்னை பிள்ளையா தான் ஏத்திருக்கிறார் ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. அப்படி கேளுங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல மனஸ்தாபப்படுகிற ஒரு நேரம் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது உள்ள கேட்க முடியாதபடிக்கு உங்களுடைய பாவங்கள் இருதயத்தை அப்படியே கெடுக்குது அப்படின்னா நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. மன்னிச்சு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா அந்த ஸ்திரீக்கு மன்னிச்சது போல எனக்கு மன்னிச்சு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கமுள்ள தகப்பனே, நீங்க அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கிருபையினால இரக்கங்களினால முடிச்சுட்டு காத்துக்கொள்கிறவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியா செபிக்கிறோம், செபிக்கிறோம், செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி 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 கர்த்தாவே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்க ஆண்டவரே.
பாவங்களை பாராதபடிக்கு எங்களுக்கு இறங்குங்கப்பா. என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வரட்டும் ஆண்டவரே. என் குடும்பத்தில் ஒரு நீதி வரட்டும் ஆண்டவரே. என் குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானம் வரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் குடும்பத்தில் உள்ள எல்லா அறகுறையான காரியங்கள்லாம் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய காரியங்கள் முழுமை பெறட்டும் ஐயா. ஆண்டவரே, என் குடும்பம் சந்தோஷமா இருந்தால் தான் நான் சந்தோஷமா இருக்க முடியும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் குடும்பத்தில் வந்து இறங்கி உதவி செய்யுங்க. இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். நன்றியோடு 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 துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இதை கேட்கிற நேரம், இது பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம், இது கர்த்தர் ஈவாய் கொடுக்கிற நேரம். இந்த நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வது நம்முடைய வேலையாயிருக்கிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர். ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் சபையை அப்படியே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் சபையில் உள்ள எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் சபையில் உள்ள வராத பிள்ளைகள், தூரத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் சபையில் வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு இடுக்கணும் வந்து விடாதபடி எங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பத்திலையும் கர்த்தர் நாமம் விளங்கணும் ஆண்டவரே. எல்லா குடி பழக்கங்களெல்லாம் மாறணும் ஆண்டவரே. எல்லா விபச்சார செயல்களெல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறணும் ஆண்டவரே. எல்லா தரித்திரங்களெல்லாம் மாறணும் எங்கள் குடும்பங்கள்ல ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பங்கள்ல ஆச்சரியமான காரியங்கள் நடக்கணும் ஆண்டவரே. என் குடும்பத்தினுடைய கண்ணீர் எல்லாம் மாறணும் ஆண்டவரே. அழுகையின் பள்ளத்தாக்க உருவ நடந்து அதை நீரூட்டாக்கி கொள்வார்கள் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, அழுகையை மீறி இயேசுவின் நாமத்தில் கேட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவத்தை என் குடும்பங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிற ஐயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சும்மா இருக்கக்கூடாது. எல்லாம் கேட்கிற நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் கெஞ்சிங்க. அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். இது வேத வசனம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நொந்து போயிருக்கிற எங்கள் உள்ளங்களை கர்த்தர் தேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களால் முடியலை, எங்கள் வீட்டில் உள்ளவங்களால முடியலை ஆண்டவரே, இந்த உலகத்தால் முடியலை, பணத்தால் முடியலை. நீங்கள் தான் தேற்ற முடியும் ஆண்டவரே. நீங்கள் தான் சந்தோஷமாக வைக்க முடியும் ஆண்டவரே. எல்லா தீங்கான காரியங்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்க. பிசாசானன் கொண்டு வருகிற எல்லா அக்கினி ஆஸ்திரங்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அட்டம் பண்ணி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தோற்று போன பிசாசு இயேசுவின் காலில் வைத்து, இயேசுவின் காலை வைத்து மிதிப்பட்ட பிசாசு தலையை நசுக்கினவர் இந்த உலகத்தில் அவருடைய பிள்ளைகளுக்கு மேல அதிகமாக கண் வைத்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லி, என் குடும்பத்தில் விரோதமாய் செயல்படுகிற பொல்லாத பிசாசை இயேசுவின் நாமத்தில் நான் உன்னை கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். உனக்கு ஏன் வீட்டிலேயோ எங்கள் மேலே எந்த அதிகாரமும் இல்லை. நான் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் அந்த கல்வாரி இரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு அவருடைய செல்ல பிள்ளைகள், உனக்கு எந்த அதிகாரமும் எங்கள்கிட்ட கிடையாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்க ஆலய கட்டுமான பணிகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து தாங்காண்டவரே. புதிய வழிகள் திறக்கட்டும் ஐயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்க படிக்கிற பிள்ளைகள் நல்ல மேன்மையான படிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறீர். நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளை படித்து நல்ல உயர்ந்த ஸ்தானங்களை வருவதற்கு பரிசுத்த ஆவியானவர் அங்கீகாரம் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நல்ல வேலைகள் கிடைக்கட்டும் எங்க பிள்ளைகளுக்கு. நல்ல திருமண காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. நல்ல குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கட்டும் ஆண்டவரே. எங்க பிள்ளைகள் வாழ்கிற வீடு ஆண்டவரே ஸ்தோத்திரம், பரிசுத்த பிள்ளை வாழ்கிற வீடாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கமுள்ள தகப்பனே, ஸ்தோத்திரம். நீங்க அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். போதருடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க அப்பா. ஸ்தோத்திரம். வயோதிப காலத்தில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இத்தனை வருடம் இந்த காலத்து இந்த இடத்துல இருந்து அவளை ஊழியம் செய்திருக்கிறதை கர்த்தர் நினைக்கிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி பிதாவே. பலகீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன வசனத்தின்படி கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா ஊழிய பாதைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் சபையில் நடக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க பிள்ளைகள் வாழ்ந்திருக்க வேண்டும் ஆண்டவரே. எங்க பிள்ளைகள் சிறு வயதிலிருந்து கர்த்தருக்காக வளரக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளால ஆண்டவரே வேதனைப்படுகிற பெற்றோர்களுக்கு ஜெபிக்கிறேன். அந்த குடும்பத்தில் கர்த்தர் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் கர்த்தர் செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல பிதாவே, கிருபை நிறைந்த தகப்பனே, எனக்கு அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம்.
நல்ல மேய்ப்பன் குரலை கேட்டே நாளும் பின்தொடர்வே. நல்ல மேய்ப்பன் நாளும் பின்தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன், பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் ஆத்துமாவை தினமும் தேற்றி, ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்து கொள்பவரே, அணைத்து கொள்பவரே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் ஆமென் ஸ்தோத்திரம் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. அப்படி உங்க வலது கைய உங்க தலை மேல வச்சு உங்களுக்கு என்னெல்லாம் இருதயத்துல, கிட்னியில, தலையில எந்த இடத்துல பாதிப்பு இருக்கோ அதை நினைச்சு கர்த்தருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார், கர்த்தர் அற்புதம் செய்வார், கர்த்தர் அற்புதம் செய்வார். வேதத்தில் எத்தனையோ அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். நம்ம கட்டாயம் செய்வார். புற ஜாதியாராக நாம் அவர்களை ஏற்றுக்கொண்டபடினால அவர் நமக்கு அற்புதம் செய்வார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உங்கள் தேவைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க. தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என் பிள்ளையுடைய வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தை கனப்படுத்துங்கப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம், நொந்து போய் கேட்கிற அந்த இருதயத்தின் வார்த்தைகளை என் தேவன் கனப்படுத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற கர்த்தர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத பெரிய அதிசயங்களையும் செய்கிறவர். எங்களை செய்வீருங்கிற அடையாளத்துக்காக எங்கள் தலை மேலே ஆண்டவரே எங்கள் கையை வைத்து உங்கள் சமூகத்தில் செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீங்கள் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை உண்டாக்கினவர் நீங்கள் தானே ஆண்டவரே. என் வாழ்க்கையை அமைத்து தந்தவர் நீங்கள் தானே ஆண்டவரே. என் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் நடத்துகிறவர் நீங்கள் தானே ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையில் ஒரு அற்புதம் செய்யும்படியாக, என் பிள்ளையுடைய வார்த்தைகளை கர்த்தர் கேட்கும்படியாக செய்யும்படியாக இந்த ராத்திரி வேளையில் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், வேதத்தில் படிக்கிறோம் ஆண்டவரே, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. அரிக்கட்டுகளை சந்தோஷமாய் தூக்கி வருகிறது போல எங்களுடைய காலங்கள் எல்லாம் ஆண்டவரே உங்க சித்தத்தினால, உங்க மகிமையினால, பரிசுத்தத்தினால நிறைந்து நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை எங்க ஒவ்வொரு இருதயத்திலும் தரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. பாதிக்கப்பட்ட பகுதியில் இருக்கிற பொல்லாத ஆண்டவரே நோய்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அத்தம் பண்ணி செபிக்கிறேன் ஆண்டவரே.
சரீரத்தில் எந்த பகுதியில நோய்வாய்ப்பட்டு நொந்து வேதனையோடு இருக்கிற எந்த பிள்ளைக்கு அந்த சரீரத்தில் உள்ள பாகங்களை கர்த்தர் தொடும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த கல்வாரி இரத்தத்தை நாங்கள் ஊற்றி செபிக்கிறோம் ஆண்டவரே. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நான் ஊற்றி செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய இரத்தத்துக்கு வல்லமை உண்டு. இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெறுவாயாக. தோகாராமா ஷௌலதரபு கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. விடுதலை கொடுக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. விடுதலை கொடுக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. நீ வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொன்ன வசனத்தின்படி வாழ வைக்கிற கர்த்தர் ஆண்டவரே. கெடுக்கிற, கோபப்படுகிற, சாகடிக்கிற தெய்வம் நீங்க அல்ல ஆண்டவரே. நீங்க வாழ வைக்கிறவர் ஆண்டவரே. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வசனத்தின்படி எங்களை ரட்சிக்கத்தான் அப்பா வந்தீங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. பிணியாளிக்கு தானப்பா வைத்தியம் தேவைன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. நாங்கள் அநேக பிணிகள்ல, நோய்கள்ல, வேதனைகள்ல, பாவங்கள்ல கெட்டு தவித்து சின்ன பின்னமா இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு அற்புதம் செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். அற்புதம் செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். அற்புதம் செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் உன்னதமான கர்த்தர் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வானாதி வானங்களும் கொள்ளாதவர் ஆண்டவரே. ஏக சக்கராதிபதி என்ற வேதத்தில் நாங்கள் படிக்கிறோம் ஆண்டவரே. உம்மால எல்லாம் கூடும் என்று நினைத்து உடைய சமூகத்தில் நாங்கள் செபித்து இருக்கிறோம். கர்த்தருக்கு அற்புதம் செய்து விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ ஃபாதர் சொல்லுங்க. எனக்கு அற்புதம் செய்கிறதற்காக நன்றின்னு சொல்லுங்க. எனக்கு அற்புதம் செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த காரியத்தில் ஒரு மாற்றம் வரப்போகிறதற்காக நன்றின்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஃபாதர். ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வலது கையை உங்க மார்பில் வச்சுட்டு கர்த்தாவே கொஞ்ச நேரம் உங்களை ஆராதித்தோம், துதித்தோம், பாடணும் ஆண்டவரே. நாங்கள் இப்போ வீட்டுக்கு செல்லுகிறோம். எங்களோடு கூட வாங்க. நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. குற்றம் குறைகள் எல்லாம் மன்னிச்சிருங்க. எங்களுடைய உள்ளான மனுஷன் நாங்கள் இன்னும் பலப்பட கிருபை செய்யுங்க. ஒரு நல்ல ஆழ்ந்த விசுவாசத்தை தாங்க. கர்த்தர் எங்களுக்கு செய்வார். தாமதித்தாலும் கர்த்தர் எங்களுக்கு செய்வார். இந்த ஆழ்ந்த நம்பிக்கை ஒவ்வொரு இருதயத்திலும் இயேசுவின் நாமத்தில் வைக்கிறேன் ஆண்டவரே. சோர்ந்து போகாதபடி காத்துக்கொள்ளுங்க. கண்ணீர் விட்டு அழுது நோகடிக்கப்படாதபடி என் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் பிள்ளைகள் அனைவரும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. உம்முடைய சன்னிதானத்தில் எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறேன். துதி கனமயம் எல்லாத்தையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.